ஆகஸ்ட் 23ஆம் தேதியான இன்று தங்க விலை அதிரடியாக உயர்ந்திருக்கிறது என்றே கூறலாம். அதாவது ஒரு சவரன் 22 கேரட் ஆபரண தங்கம் 800 ரூபாய் உயர்ந்து 74,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கம் 100 ரூபாய் உயர்ந்து 9,315 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 3 நாட்கள் மட்டுமே பார்த்தோம் என்றால் 21ஆம் தேதி அன்று 400 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்தது. அதற்கு பிறகு 120 ரூபாய் குறைந்தது. இன்று 800 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அந்த வகையில் கடந்த 3 நாட்கள் மட்டுமே பார்த்தோம் என்றால் ஒரு சவரனுக்கு 1,200 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. கடந்த 12 நாட்களாக தங்க விலை குறைந்து வந்த நிலையில் 3 நாட்களில் மட்டுமே 21, 23 என இந்த 2 நாட்கள் 22ஆம் தேதி நேற்று தங்க விலை குறைந்தது. 21 மற்றும் 23 என இந்த 2 நாட்கள் மட்டுமே சேர்த்தோம் என்றால் 1,200 ரூபாய் ஒரு சவரனுக்கு தங்க விலை குறைந்திருப்பதை நம்ம உயர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால் வெள்ளி விலை வரலாற்றில் ஒரு புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. என்றால் பொதுவாக வெள்ளி விலை பொறுத்தவரையில் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது. 1 கிராம் 1 ரூபாய் அல்லது 2 ரூபாய் உயரும், அதே போன்று 1 ரூபாய் 2 ரூபாய் குறையும். இப்படியாக சராசரியாக இதே விலை தொடர்ந்து வந்த நிலையில் வெள்ளி விலையில் இதுவரை இருக்கக்கூடிய அதிகபட்ச விலை என்பது கடந்த 23ஆம் தேதி என்று கடந்த மாதம் 23ஆம் தேதி என்று 1 கிராம் வெள்ளி 129 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அதுதான் வெள்ளியின் வரலாற்றில் அதிகபட்ச விலை உயர்வாக பார்க்கப்பட்டது. அப்படி என்றால் 1 கிலோ பார் வெள்ளி 1,29,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் வெள்ளி விலை குறைய தொடங்கியது. அதற்கு அடுத்த நாட்களிலிருந்து நேற்று வரை வெள்ளி விலை பொறுத்தவரையிலும் அந்த 129 ரூபாயை தாண்டவில்லை 1 கிராம் வெள்ளி. அதற்குள்ளாகவே தொடர்ந்து வந்தது. இந்த நிலையில்தான் நேற்று இன்று என தொடர்ந்து வெள்ளி விலை உயர்ந்து கொண்டே வருகிறது. அதாவது நேற்று முன்தினம் 21ஆம் தேதி என்று 1 கிராம் வெள்ளி 1 ரூபாயும் 1 கிலோ வெள்ளி 1000 ரூபாயும் உயர்ந்தது. நேற்றைய தினம் 1 கிராம் வெள்ளி 2 ரூபாய் உயர்ந்தது. இன்று தினமும் 1 கிராம் வெள்ளி 2 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இப்படி கடந்த 3 நாட்கள் மட்டுமே பார்த்தோம் என்றால் வெள்ளியின் விலை 5 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. 1 கிராம் வெள்ளி 1 கிலோ பார் வெள்ளி 5,000 ரூபாய் 50,000 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. இதுதான் நாம் பார்க்கின்றோம். அதாவது 1 கிலோ பார் வெள்ளி 5,000 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது கடந்த 3 நாட்களில். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இன்றைய நாள் வெள்ளி விலை 2 ரூபாய் கிராமுக்கு உயர்ந்து 130 ரூபாய் 1 கிராம் வெள்ளியும் 1,30,000 ரூபாய் 1 கிலோ பார் வெள்ளியும் விற்பனையாகின்றது. கடந்த 3 நாட்களாக தொடர்ச்சியாக வெள்ளி விலை உயர்ந்து வரக்கூடிய காரணத்தால் இந்த புதிய உச்சத்தை வெள்ளி எட்டியிருக்கிறது. வெள்ளியின் வரலாற்றில் 130 ரூபாய் 1 கிராம் என்பது இதுதான் முதல் முறை. தங்கம் பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய உச்சத்தை எட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் வெள்ளியும் அதே போன்றுதான். என்றால் இதற்கு முன்பாக கடந்த மாதம் தான் ஜூலை மாதம் 23ஆம் தேதி தான் 1 கிராம் வெள்ளி 129 ரூபாய்க்கு விற்கப்பட்டதுதான் புதிய உச்சமாக பார்க்கப்பட்டது. இந்த மாதம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி என்று மற்றொரு புதிய உச்சம் 1 கிராம் வெள்ளி 130 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இது வெள்ளியின் வரலாற்றில் புதிய உச்சம். அப்படி என்றால் 1 கிலோ பார் வெள்ளி 1,30,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஏற்கனவே கூறியது போல இந்த விலையேற்றத்துக்கான காரணம் வெள்ளியின் விலையேற்றத்துக்கான காரணம் கடந்த 3 நாட்களாக 21ஆம் தேதி 1 கிராம் வெள்ளி 1 ரூபாய் உயர்ந்தது. 22ஆம் தேதி 1 கிராம் வெள்ளி 2 ரூபாய் உயர்ந்தது. இன்று 1 கிராம் வெள்ளி 2 ரூபாய் உயர்ந்து என கடந்த 3 நாட்களில் மட்டுமே 1 கிராமுக்கு வெள்ளி 5 ரூபாயும் 1 கிலோவுக்கு வெள்ளி 5,000 ரூபாய் உயர்ந்திருக்கக்கூடிய காரணத்தால் வெள்ளி விலையில் புதிய உச்சத்தை எட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏற்கனவே கூறியது போல இதற்கு முன்பு புதிய உச்சத்தை எட்டிய தங்க விலை அதற்கு பிறகு தொடர்ந்து 12 நாட்களாக விலை குறைந்து கொண்டே வந்தது. தற்போது மீண்டும் உயர்ந்திருக்கிறது. 12 நாட்களாக கிட்டத்தட்ட 2,000 ரூபாய்க்குள்ளாக 1,500 ரூபாய்க்கு மேல் குறைந்து வந்த நிலையில் 2 நாளில் 21, 23 என இந்த 2 நாட்களில் மட்டுமே 1,200 ரூபாய் ஒரு சவரனுக்கு தங்கம் விலை உயர்ந்திருக்கிறது. வருகின்ற நாட்களிலும் கூட நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தங்க விலையில் பெரிய மாற்றம் இருக்காது. இதற்கு பிறகு திங்கட்கிழமை என்று தங்க விலையில் மாற்றம் ஏற்படலாம். என்ன மாற்றமாக இருந்தாலும் அது விலை குறைந்தாலும் சரி அதிகரித்தாலும் சரி வருகின்ற நாட்களில் தங்க விலை அதிகபட்சமாக உயர்வதற்கு தான் பெரும்பான்மையாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது.